அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம ஓம் ஸ்டடி சென்டர் சிவகாசி மணிநகர்ல அமைஞ்சிருக்கு. இங்க வந்து டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸ்யூஆர்பிக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணி வின் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு தமிழ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, என்ன தலைப்பு அப்படின்னா இன்பத்தமிழ் கல்வி. இன்பத்தமிழ் கல்வி இதுல ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன். சோ பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து தமிழ் பேரு என்ற தலைப்புல அமைஞ்ச பாடல் தான் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. சோ நமக்கே தெரியும் பாரதிதாசன் கவிதைகள் எல்லாம் நல்லா எழுதுவாரு அப்படின்னு. சோ அதே மாதிரிதான் பாரதிதாசன் என்ன பண்றாருன்னா, கவிதை எழுதணும்னு நினைக்கிறாரு. கவிதை எழுதணும்னு நினைச்சிட்டு என்ன பண்றாருன்னா, ஒரு ஏடு எடுக்கிறாரு. ஏடு எடுத்து கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு. சோ அவர் கற்பனையில என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறதுதான் இங்க ஒரு பாடலா கொடுத்திருக்காங்க, கவிதையா கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். ஏடு எடுக்கிறாராம் கவிதை எழுதுவோன்னு சொல்லிட்டு. அவர் எடுத்த உடனேவும் என்ன சொல்லுதா, வானம் என்னைய வந்து கவிதையா எழுதுது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். சோ அதுதான் என்னது, ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். அடுத்தது, ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். அதே மாதிரி ஓடைனா நீரோடை, நீரோடையும் அதுல உள்ள தாமரை பூக்களும் என்ன சொல்லுச்சான், எங்களை வந்து ஓவியமா வரைங்க அப்படின்னு சொல்லுச்சான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். அடுத்தது, காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். காடும் கழனியும், கழனினா வயல், கழனியுடைய பொருள் என்ன அப்படின்னா வயல். கார்முகில்னா மலை மேகம். சோ அப்ப என்னதான், காடும் வயலும் கருநிற மேகங்களும் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, கண்ணை கவர்ற மாதிரி இருக்காங்க. கண்ணை கவர்ந்து எங்களையும் வந்து எழுதுங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்களா, முயற்சி செய்யறாங்க. அதுதான் என்னதுன்னா எத்தனிக்கும்னா முயலும். சோ காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். சோ காடு வயலு கருநிற மேகங்கள்லாம் என்ன சொல்லுதான், கண்ணை கவர்ற மாதிரி இருக்கு. அவங்களும் என்ன பண்றாங்களாம், அந்த கவிதையில இடம் பெறணும்னு சொல்லி என்ன பண்றாங்களாம், முயற்சிக்கிறாங்களாம். அதுதான் என்னன்னா அந்த வரி, எத்தனிக்கும்னா முயலும், முயற்சி செய்யறது. அடுத்தது, ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். இங்க என்னன்னா, பெண்களை வந்து மயிலோட ஒப்பிட்டு சொல்றாரு. சோ ஆடும் மயில் போன்ற பெண்கள் வந்து என்ன சொல்றாங்களா, எங்களோட அன்பை வந்து கவிதையா எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். சோ ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோ இது ஒன்வர்ல கேட்கலாம். பெண்களை வந்து இங்க பாரதிதாசன் இந்த பாடல்ல வந்து எதோட ஒப்பிட்டு சொல்றாரு, மயிலோட ஒப்பிட்டு சொல்றாரு. சோ மயில் போன்ற அந்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்றாங்களா, எங்க அன்பை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, எங்க அன்பினை வந்து கவிதையா வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம். அடுத்தது, சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும். சோ என்ன சொல்றாங்க, சோலையில குளிர்ந்த தென்றல் காற்று வீசுது, அதே மாதிரி பசுமையான தோகையுடைய மயில் வருதான், அன்னம் வருதான். சோ இதெல்லாம் வந்து கவிதையில இடம் பெறணும்னு சொல்லி வர்றாங்க. சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும். இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, கவிதையில வர்றாங்க. அடுத்தது, மாலை பொழுதினில் மேற்கு திசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். சோ மாலை பொழுது என்ன ஆகும், சூரியன் மறைகிறது மேற்கு திசையில. சோ இங்க பருதிங்கிறது என்னன்னா கதிரவன். சோ அந்த கதிரவன் என்ன பண்ணுதான், இந்த கவிதையில காட்சி தருது. சோ மாணிக்கம் போல ஒளி வீசுற மாலையில மேற்கு திசையில மறைகின்ற கதிரவனும் என்ன பண்றாங்க, அந்த கவிதையில வர்றாரு. மாலை பொழுதினில் மேற்கு திசையில் விழும் மாணிக்க பருதி, பருதினா கதிரவன் காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. வேல் அதாவது என்ன சொல்றாங்கன்னா, வேலை ஏந்திய வீரர்கள் வந்து என்னன்னா, அவங்க தோல் எப்படி இருக்கான், மலை போன்று இருக்கு. மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள். அந்த வீரர்கள்லாம் என்ன சொல்றாங்களாம், எங்களுடைய வீரத்தை எழுதுங்க, எங்களுடைய தோள்கள் வந்து எப்படி இருக்கு, மலை போல இருக்கு, அந்த அழகினை எழுதுங்கள்னு சொல்லி வேலை ஏந்திய வீரர்களும் சொல்றாங்க. இப்ப இவ்வளவு அழகான காட்சி பொருந்திய இதெல்லாம் வச்சு என்ன பண்ற, கவிதை எழுதுற மாதிரி அவங்கள சொல்றாங்க. சோ என்ன அப்படின்னா, என்ன பண்றாரு, ஏடு எடுக்கிறாரு. ஏடு எடுத்த உடனே என்ன ஆகுது,
வானம் என்ன எழுதுங்கன்னு சொல்லுது. அதுக்கடுத்த நீரோடை, தாமரை பூக்கள், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, எங்களை வரைங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னது, அந்த கவிதையில காடு, வயல், மலை மேகங்கள், முயல், இதெல்லாம் என்ன பண்றாங்க, எங்களை வந்து எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்லி வருது. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, பெண்கள்லாம் என்ன பண்றாங்க, பெண்களை மயிலோட ஒப்பிடுறாரு. ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, எங்க அன்பினை வந்து நீங்க வந்து கவிதையா எழுதுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. குளிர்ந்த தென்றல், மயில், அன்னம், இவங்க எல்லாமே கவிதையில வருது. அதே மாதிரி மேற்கு திசையில மறையிற சூரியனும் வந்து என்ன பண்றாங்க, அழகா காட்சி தர்றாங்க. அதே மாதிரி வீரர்கள், வேலை சுமந்திடும் வீரர்கள், அவங்களுடைய தோல் வந்து எப்படி இருக்கான், மலை மாதிரி இருக்கான். சோ எங்களுடைய வீரத்தையும் நீங்க கவிதையா எழுதுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இது எல்லாமே அவருடைய கற்பனையில வருது. அடுத்த, இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். துயில் கொள்ளுதல்னா என்னன்னா உறங்குறாங்க, சரியா, உறங்குறது. சோ என்ன பண்றாங்க, எங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அறியாமையில என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்சி வந்து அந்த பார்த்தோன்னே அவங்க தூங்கி அறியாமையில தூங்குறத பார்த்து என்ன ஆகுது, அவருக்கு என்னன்னா பாரதிதாசனுக்கு இரக்கம் உண்டாகுதான் மக்கள் மீது. ஐயோ என்னடா இப்படி அறியாமையில இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு என்ன பண்றாங்களா, இரக்கம் கொண்டு அதை வந்து என்னதுன்னா அவரோட உயிரில வந்து கலந்துருச்சான். சோ அப்ப இந்த துன்பம்லாம் நீங்க வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணணும், அறியாமையில தூங்குறாங்க, அப்ப கல்வி அறிவே உங்களுக்கு இல்ல. அப்ப என்ன சொல்றாரு இந்த கவிதை மூலமா, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்ன பண்ணும், இன்பத்தமிழ் கல்வியை கற்க வேண்டும். கற்றாங்க அப்படின்னா என்ன ஆகும், அவங்க வாழ்வுல ஏற்படுற துன்பங்கள் எல்லாம் நீங்கி அவங்க நெஞ்சில வந்து என்ன ஆகும்னா தூய்மை உண்டாகும், அவங்களுக்கு வீரம் வரும் அப்படின்னு சொல்றாரு. இன்னலிலே தமிழ்நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அப்ப உறங்கிக்கிட்டு இருக்காங்க அறியாமையால. அன்னதோர்னா அப்படி ஒரு காட்சி வந்து என்ன ஆகுதா, அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்துதவே. அப்ப என்னாச்சா, அவங்க தூங்குறது வந்து அவருக்கு மனசுல என்னாச்சு, இரக்கம் உண்டாகுது. அது வந்து என்ன ஆகுதுன்னா அவருடைய உயிர்ல வந்து கலந்துருச்சுங்கிறாரு. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்தி விட்டால், எல்லாருமே என்னது, இன்பத்தமிழ் கற்றவர்கள், தமிழ் கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை வந்துச்சுன்னா என்ன ஆகுமா, துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகும், வீரம் வரும். சோ எல்லாருமே கல்வி அறிவு இருக்கு, தமிழை கத்துக்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகுமா, அவங்களுக்கு எல்லா துன்பங்களும் நீங்கும், அவங்க வாழ்வினில் வந்து என்னது, இன்பம் கிடைக்கும், அவங்களுக்கு இதுல தூய்மை உண்டாகும், அவங்க வந்து வீரம் பொருந்தியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா பாரதிதாசன் வந்து இந்த கவிதை மூலமா நம்மளுக்கு சொல்றாங்க. சோ அந்த பாடல்ல உள்ள பொருள் கொடுத்திருக்காங்க. எத்தனிக்கும் சொன்னேன், எத்தனிக்கும்னா என்ன அப்படின்னா முயலும், முயற்சி செய்யறதுக்கு தான் என்னது, எத்தனிக்கும் முயலும். வெறுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா மலை. கழனினா என்ன அப்படின்னா, கழனினா வயல். நிகர்னா என்னது, சமம். பருதினா என்னன்னா கதிரவன். அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு. கார்முகில் அப்படின்னா மலை மேகம். துயின்று இருந்தார் அப்படின்னா என்னதுன்னா உறங்கி இருந்தார். இதுதான் அந்த பாடல்ல உள்ள பொருள். சரி, இப்ப ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். சோ முதல்ல சொன்னேன், இந்த கவிதை எழுதுனது யாரு அப்படின்னா பாரதிதாசன். இது வந்து எந்த தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்டதுன்னா, பாரதிதாசன் நிறைய நூல் எழுதியிருக்காரு. அதுல பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புல இருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா, அவருடைய பேர் வந்து என்ன சொல்லுவோம், கனக சுப்புரத்தினம், அதான் அவர் பேரு. அவருக்கு என்னன்னா அப்படின்னா பன்முகத்திறன்மை நிறைய இருக்கு. என்ன எழுதுவாருன்னா கவிஞரா இருக்காரு, இதழாளரா இருக்காரு, தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். பாரதிதாசன் எப்ப பிறந்தார் அப்படின்னா 1891, 1818 சரி, 1891 பிறந்தாரு. இறந்தது எப்ப, எந்த வருடம் அப்படின்னா 1964, 1964. இதே மாதிரி அவருக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்கு. கவிதை எழுதுவாரு, கதை, கட்டுரை, நாடகம், இதெல்லாம் எழுதுறதுல ரொம்ப அவரு வல்லவர். கதை, கவிதை, கட்டுரை, நாடகம் இதெல்லாம் எழுதுறதுல அவர் ரொம்ப வல்லவர். அவரு நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. என்னென்ன நூல்கள் அப்படின்னா, அதுல ஏகப்பட்ட நூல் எழுதியிருக்காரு. அதுல வந்து முக்கியமா சிறப்பான நூல்கள் மட்டும் நமக்கு கொடுத்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நூலை கொடுத்து இந்த நூலை எழுதினது யாருன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா பாரதிதாசன் எழுதிய நூல்கள் ஏதாவது எழுத சொல்லலாம், அப்படி கேட்கலாம். சோ இது நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இசையமுதை வச்சுக்கலாம்.
ஒருத்தர் வந்து நல்லா பாடுறாரு, இசையமுதுனா இந்த இசைனா பாடுறது. சோ இசையமுது நல்லா பாடுறாரு அப்படின்னா அவருக்கு என்ன கிடைக்குது? பரிசு கிடைக்குது. சோ பாண்டியன் பரிசு. ஃபர்ஸ்ட் இசையமுது, இசை பாடுறாங்க, ரெண்டாவது பாடுறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது? பாண்டியன் பரிசு. பரிசு கிடைக்குது. பரிசு கிடைச்ச உடனே என்ன பண்றாங்க? அவங்களுக்கு சிரிப்பு வருது, அழகின் சிரிப்பு. மூணாவது அழகின் சிரிப்பு வச்சுக்கலாம். பரிசு கிடைக்குது, சிரிக்கிறாங்க. அடுத்து என்னது? அடுத்து என்ன ஆகுதுன்னா, இருண்ட வீடா இருக்கிற அவங்க வீடு வந்து என்ன ஆகுது? அவர் பரிசு வாங்குறதுனால வெளிச்சம் வந்துருது, குடும்ப விளக்கு. சோ இது வந்து ஒரு புரட்சி. அப்ப கண்ணகி புரட்சி காப்பியம் இந்த ஆர்டர் படி வச்சுக்கலாம். சோ இசையமுது, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம், இந்த நூல்கள் எல்லாம் அவர் வந்து சிறப்பா எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவர் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. சரியா? கேட்கலாம், பிசிராந்தியார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. பிசிராந்தியார் நூலை கேட்டு அது ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சதுன்னா பிசிராந்தையர் எழுதணும். சோ அப்ப பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. அது எந்த வருஷம் அந்த அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா 1969. 1969ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த பிசிராந்தியர் நூலுக்கு அவார்டு கிடைச்சது. அதே மாதிரி இந்த பாண்டியன் பரிசுங்கிற நூல் இருக்கு பாத்தீங்களா? அவர் எழுதின ஒரு 4-5 நூல்ல பாண்டியன் பரிசு. அந்த பாண்டியன் பரிசை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குறுங்காப்பியம்னு சொல்லலாம். பாண்டியன் பரிசுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா குறுங்காப்பியம். சரியா? சோ நம்மளுக்கு அத மாதிரி இந்த பாடல வந்து எங்க இருந்து எடுத்தது சொல்லியிருக்கேன், முதலே சொன்னேன். பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் இருந்தா நமக்கு கொடுக்கப்பட்ட பாடல் கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி இவர் எழுதின நூல் இன்னும் என்ன அப்படின்னா எதிர்பாராத முத்தம். அதுவும் என்னன்னா குறுங்காப்பியம் தான். இங்க வந்து கொடுக்கல, இங்க வந்து ஒரு 4-5 நூல் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து என்னன்னா பாண்டியர் பரிசு குறுங்காப்பியம்னு சொன்னோம். அதே மாதிரி எதிர்பாராத முத்தம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுவுமே என்ன அப்படின்னா குறுங்காப்பியம்னு சொல்லப்படுது. சோ பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன? யாராவது சொல்லுங்க. கனக சுப்புரத்னம். சுப்புரத்தினம். அவர் எந்த வருஷம் பிறந்தாரு? 1891. 1891. சாகித்ய அகாடமி விருது அவருக்கு கிடைச்சு பிசிராந்தையர் நூல். இந்த நூலு எந்த வருஷம் கொடுத்தாங்க? 1969 கொடுத்தாங்க. 1969 கொடுத்தாங்க. சோ அடுத்தது புக்பேக் ஒன்று பாருங்க. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது. சோ அந்த பாடல சொன்னேன். பெண்களை வந்து ஏதோ ஒப்பிட்டு சொல்றாங்க. அண்ணம்மா இல்ல, மயில். அந்த பாடல்ல பாருங்க தெரியும். மயில். மயில் ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம். சரியா? மயிலோட ஒப்பிட்டு சொல்றாங்க. முக்கியமான ஒன்று. அடுத்தது மலையை குறிக்கும் சொல். மலையை குறிக்கும் சொல் என்னப்பா? வெறுப்பு. சரியா? மலையை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னா வெறுப்பு. அடுத்தது ஏடெடுத்தான் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏடு பிளஸ் எடுத்தேன். ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏடு பிளஸ் எடுத்தேன். அடுத்தது துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயின்று பிளஸ் இருந்தார். என்று பிளஸ் உரைக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும். அடுத்த பொறுத்துக பாரு. கழனினா என்னப்பா? கழனி. வயல். கழனினா வயல். அடுத்த நிகர். நிகர் சமம். நிகர்னா சமம். பருதி. கதிரவன். கதிரவன். முகில்னா மேகம். மேகம். சோ கழனினா வயல், நிகர்னா சமம், பருதி கதிரவன், முகில்னா மேகம். சோ அடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா அழியா செல்வம். நமக்கே தெரியும் கல்வி வந்து அழியா செல்வம். நம்ம வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கறதுனால என்ன ஆகாது? கல்வி நம்மகிட்ட இருந்து குறையாது, அழிஞ்சு போகாது. சோ அதுதான் என்னது? கல்வி வந்து அழியா செல்வம். கண்டிப்பா வந்து என்னதுன்னா பெத்தவங்க வந்து குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய முக்கியமான சொத்து என்ன அப்படின்னா அது வந்து கல்வி செல்வம் தான். சோ அதைத்தான் என்ன சொல்றாங்க? அழியா செல்வம் சொல்றாங்க. சோ பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர். அவற்றுள் சில செல்வங்கள் என்னாகும்? களவு போகலாம், அழியக்கூடும்.
ஆனால் சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன அப்படின்னா சிறந்ததும் அழியாததும் என்ன அப்படின்னா கல்வி செல்வம் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க அந்த அழியா செல்வத்தை பத்தி. அது என்னன்னா நாலடியார்ன்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. சரியா? நாலடியார்னா என்ன அப்படின்னா, நாலடியார்னா 4 அடிகளால் ஆன வெண்பாக்கு பேருதான் என்னதுன்னா நாலடியார். அந்த நாலடியார்ல உள்ள பாடல்களை வந்து நிறைய சமண முனிவர்கள் நிறைய பேர் பாடியிருக்காங்க. அதுல இருந்து நமக்கு ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க, அத பாருங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற. சோ ஆசிரியர் சமண முனிவர். சரியா? இது என்ன அப்படின்னா, கல்வி வந்து என்னன்னா, அந்த கல்வி வந்து எனக்கு தான், ஒரு கல்வி வந்து ஒரு பொருள் மாதிரி நினைச்சிட்டு இந்த கல்வி வந்து எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றத யாராலையும் சொல்ல முடியாது. இது எனக்கு தான், வேற யாருக்கு கிடைக்காது அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து ஒருத்தவங்கிட்ட இருந்து இன்னொருக்கு கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஆகாது, குறையவும் செய்யாது. அதே மாதிரி ஒரு அரசர் வந்து எவ்வளவுதான் சிறப்பானவரா இருந்தாலும் சரி, அவர் நிறைய செல்வ வளம் மற்ற திறமைகள் இருந்தாலும் சரி, கல்வி இல்ல அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அவரை வந்து மற்ற யாராலையும் என்ன பண்ண முடியாது, கவர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அப்ப குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன அப்படின்னா கல்வி அப்படின்னு தான் அந்த பாடல்ல சொல்றாங்க. வைப்புலி கோட்படா, வைப்புலினா என்ன சொல்றாங்கன்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். அதை ஒரு பொருள் மாதிரி சேமித்து வைக்க முடியாது. அதான் என்னது, பொருள் சேமித்து வைக்கும் இடத்துக்கு தான் பொருள் என்னது, வைப்புலி. வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது. இது எனக்கு தான் அந்த கல்வி, உனக்கு கிடையாது, எனக்கு உரியதான் அந்த பொருள் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில், வாய்க்கும்படி கொடுத்தலும். என்னது வாய்த்து ஈயல்னா என்னது, வாய்க்கும்படி கொடுத்தலும். இது உனக்கு தான், இது கல்வி வந்து எனக்கு கிடையாது, உனக்கு மட்டும் தான் சொந்தம், அப்படிலாம் எதுவும் கிடையாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. என்ன சொல்றாங்கன்னா, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார். சோ அந்த அரசர் எவ்வளவுதான் வல்லவரா இருந்தாலும் கவர என்ன பண்ண முடியாது, கல்வி அறிவு இல்லைன்னா கவர முடியாது. எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன. அப்ப அதனால என்னன்னா, கண்டிப்பா குழந்தைகளுக்காக நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்ன அப்படின்னா, விச்சைனா கல்வின்னு அர்த்தம். விச்சைனா என்ன, கல்வி. மற்றவை செல்வம் ஆகாது. விச்சை மற்று அல்ல பிற. சோ கல்விதான் அந்த சிறப்பான செல்வம், மற்றவையெல்லாம் செல்வம் அல்லன்னு இந்த பாடல்ல சொல்றாங்க. சோ நான் சொன்ன மாதிரி இந்த பாடல் வந்து என்னது, நாலடியார் நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. நாலடியார் வந்து நிறைய சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இதுல வந்து மொத்தம் எப்படின்னா 8000 பாடல்கள் இருக்கு இந்த நாலடியார்ல. ஆனா சிறப்பா சொல்லப்படுறது என்ன அப்படின்னா 400 பாடல்கள் தான். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா 4 தான் இதை சொல்லுவாங்க. சோ ஏகப்பட்ட பாடல்கள் இருந்தாலுமே என்னதுதான் 400 பாடல்கள் தான் ரொம்ப மிக சிறப்பான பாடல்கள். அதனால என்ன சொல்றாங்க, இந்த நாலடியார 4 சொல்றாங்க. சோ அதே மாதிரி இந்த நூல் வந்து என்னன்னா 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். நாலடியாருங்கிறது என்ன அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. சோ இது வந்து என்னது, நான் சொன்ன மாதிரி 400 வெண்பாக்களால் ஆனது. அதனாலதான் இதை என்ன சொல்றோம் அப்படின்னா நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். சோ அப்ப நாலடியாரை எப்படி அழைக்கிறாங்க, நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். சோ அதே மாதிரி திருக்குறளோட இதை இணையா சொல்றாங்க. என்னன்னா திருக்குறள் போன்ற என்னன்னா இதுலயும் என்ன இருக்கும், அறம் பொருள் இன்பம் அப்படின்னு முப்பால் பகுப்பு கொண்டது. நாலடியார்ல என்னன்னா திருக்குறளை மாதிரி என்னதான் முப்பால் பகுப்பு கொண்டது. அதனால இது என்ன சொல்றாங்கன்னா திருக்குறளுக்கு இணையாக வச்சு போற்றப்படுவது என்னதுன்னா நாலடியார் நூல். இதுல ஒண்ணு சொல்லுவாங்க, திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை எப்படி சொல்றாங்கன்னா 4 சொல்லுக்கு உறுதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். சோ திருக்குறளை மாதிரியே இதுல என்ன பண்றாங்களா 3 பகுப்பு இருக்கு, அறம் பொருள் இன்பம். அதனால இது என்ன செய்யறாங்க, திருக்குறளுக்கு இணையாக வச்சு போட்டுறாங்க. சோ அதுக்குதான் என்ன சொல்றாங்கன்னா 4 சொல்லுக்கு உறுதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். நம்மளுக்கு தெரியும் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, 4 சொல்லுக்கு உறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த 4 அப்படின்னா சோ நாலடியார்னா என்னது, 4 அடிகள். நமக்கு இந்த பாடலே பாருங்க 4 அடிகள் இருக்கு. சோ அது என்னது, நாலடியார் 4 அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது. அதுதான் என்னது, நாலடியார். சோ திருக்குறள்ங்கிறது என்ன அப்படின்னா 2 அடி இருக்கும் திருக்குறள்ல. அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்க 4 சொல்லுக்கு உறுதி. சோ நாலடியாருங்கிறது 4 அடிகளை கொண்ட வெண்பா. திருக்குறளுங்கிறது என்னது, 2 அடிகள் இருக்கு. சோ அதுதான் என்னதுன்னா 4 சொல்லுக்கு உறுதின்னு சொல்றாங்க.
சோ அப்ப 400 வெண்பாக்களால் ஆன தொகுப்பு தான் என்னது நாலடியார். இந்த நாலடியார் நூலை வந்து தொகுத்தவர் யாரு அப்படின்னா பதுமனார். அத நோட் பண்ணிக்கோங்க. நாலடியார் நூல்களை தொகுத்தவர் யாரு அப்படின்னா பதுமனார். அதே மாதிரி 11 கீழ்கணக்கு நூல்ல வந்து இருக்கிற ஒரே ஒரு தொகை நூல் என்ன அப்படின்னா நாலடியார் தான். ஒரே ஒரு தொகை நூல். நாலடியாரை என்ன சொல்லலாம்? தொகை நூல்னு சொல்லலாம். 400 நூல்களை கொண்ட தொகுப்பு பாத்தீங்களா? அதனால என்ன சொல்றோம்? நாலடியார தொகை நூல்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நூலை வந்து ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜியு போப். ஜியு போப் என்கிறவர் தான் என்ன பண்றாரு? நாலடியார ஆங்கிலத்துல மொழிபெயர்த்துள்ளார். சோ நாலடியார தொகுத்தவர் யாருப்பா? பதுமனார் மேம். பதுமனார். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். ஜியு போப். 11 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் எது? நாலடியார் மேம். சரியா? அப்ப நாலடியார தொகை நூலும் என்று அழைக்கலாம். புக் பேக் பாருங்க. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி மேம். கல்வி. கல்வியை போல் டேஸ் செல்வம் வேறில்லை. கல்வியை போல டேஸ் செல்வம் கேடில்லாத செல்வம் வேறில்லை. செல்வம். அடுத்தது வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய் பிளஸ் தீயின். கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு பிளஸ் இல்லை. எவன் பிளஸ் ஒருவன் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். ஈலவர் ஆன்சர் எவன் ஒருவன். அதே மாதிரி பின்னாடி ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க பாருங்க. வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது. கல்லார்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உழல்கின்றேரே. இது என்னதான்? இதுவும் கல்வியை பத்தி தான் கொடுத்திருக்காங்க. வெள்ளத்தால என்ன ஆகாதான்? அலையாது. வெண்தனலானா அனல். தீயாலை என்ன ஆகாது? வேகாது. அப்படிப்பட்ட செல்வம் தான் கல்வின்னு சொல்றாங்க. இது என்னன்னா இந்த பாடல் வந்து எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்க அப்படின்னா விவேக சிந்தாமணி. விவேக சிந்தாமணி என்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் தான். இதுக்கு வந்து ஆசிரியரை பத்தி குறிப்பு ஒண்ணு இல்ல. சோ இந்த பாடல் வந்து எடுக்கப்பட்ட நூல் என்ன அப்படின்னா விவேக சிந்தாமணி அப்படிங்கிற நூல்ல இருந்து, தமிழ் நூல்ல இருந்து எடுக்கப்பட்டதான். அது ஒரு பழமையான தமிழ் நூல். அதுல வந்து மொத்தம் 135 பாடல்கள் இருக்கு. அந்த 135 பாடல்கள்ல உள்ள ஒரு பாடல் தான் என்னது இந்த பாடல். இதுல என்ன பண்ணிருக்காங்க? கல்வி வந்து அழியாத செல்வம் அப்படின்னு கல்வியை பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த பாடல் எடுக்கப்பட்ட நூல் விவேக சிந்தாமணி. சோ அடுத்த தலைப்பு வாழ்விக்கும் கல்வி. சோ கல்வி வந்து நம்மள என்ன பண்ணுது? வாழ வைக்குது. கண்டிப்பா நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? எப்படினாலும் நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து சர்வே பண்ணிடலாம். சரியா? அப்ப நம்மள வாழ்விக்கிறதுக்கு கண்டிப்பா என்ன வேணும்? கல்விங்கிறது இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். சோ உலகில ஏகப்பட்ட செல்வங்கள் இருக்கும். அதுல வந்து அழியாத செல்வம் அப்படின்னா என்னதுன்னா கல்விதான். கல்வி வந்து பிறருக்கு கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து பெருகிக்கிட்டே தான் போவோம். பிறருக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கறதுனால என்ன ஆகாது? நம்மகிட்ட உள்ள ஒரு திறமை வந்து என்ன ஆகாது? கல்வியோ குறைய போறது கிடையாது. சோ முதல்ல ஆசிரியர் குறிப்பு பார்த்துருவோம். சோ கல்வியோட சிறப்பை பத்தி இங்க கொடுத்திருக்காரு. இந்த பாடத்துல கொடுத்திருக்காங்க. சோ இந்த நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா திருக்குறளார் வி முனிசாமி. திருக்குறளார் வி முனிசாமி. சோ அவர் எதுக்கு திருக்குறளார் வி முனிசாமி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா திருக்குறளோடைய சிறப்பை வந்து பரப்புறதுல, மக்களிடையே வந்து பரப்புறதுல அவர் அதுதான் மெயினா அவருடைய டாஸ்க். அந்த ஒர்க்கை தான் அவர் பார்த்தாரு. அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படின்னா அவரை திருக்குறளார்
வி முனிசாமி. சோ திருக்குறள் வகுப்பு நடத்தி, திருக்குறளை உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட இயல் இருக்கு, குறள்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு குறளை பத்தியும் என்ன பண்ணுவாராம், சொற்பொழிவு நடத்துறாராம். மக்களிடையே அந்த திருக்குறளோட சிறப்பை பரப்புறதுக்காக நிறைய அவர் தொண்டு ஆற்றிருக்காரு. அதனாலதான் அவர் பேர் என்னன்னா திருக்குறளார் வி முனிசாமின்னு சொல்றோம். அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவாராம், நகைச்சுவை பேச்சு, நகைச்சுவை பேச்சாலே என்ன பண்ணுவாரு, மக்கள்கிட்ட எல்லாம் கருத்தை போய் தெரியப்படுத்துவாரு. சரியா? அதனால என்ன ஆச்சுன்னா மக்களை நல்லா கவர்ந்திருக்காரு இவரு. சோ இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னா திருக்குறள் சம்பந்தப்பட்ட நூல்கள் தான். வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். சோ திருக்குறளை வச்சேதான் மெயினா நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. என்னன்னா வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். அதே மாதிரி இன்னொரு பெரும் புகழ் ஒரு எழுதியிருக்காரு ஒரு நூல், என்ன அப்படின்னா உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது. திருக்குறளை நம்ம என்ன சொல்லுவோம், உலக பொதுமறை நூல்னு சொல்லுவோம். சோ அந்த உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது. இப்ப நமக்கு ஒரு கட்டுரை கொடுத்திருக்காங்க, ஒரு கட்டுரை, ஒரு பாடம் கொடுத்திருக்காங்க. அது வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா சிந்தனை களஞ்சியம். சிந்தனை களஞ்சியம் என்னும் நூல்ல இருந்தா என்ன படுத்திருக்காங்க, இப்ப நமக்கு ஒரு கட்டுரை கொடுத்திருக்காங்க எடுத்து. சோ அதுல வந்து கல்வியோட சிறப்பை வந்து நல்லா நல்லா சொல்லியிருப்பாங்க. சோ அதே மாதிரி என்ன அப்படின்னா கல்விங்கிறது அழியா செல்வம்னு தெரியும். நம்ம என்ன கத்துக்கிட்டாலும் என்ன பண்ணக்கூடாது, நுனிப்புள் மேயிற மாதிரி மேய்ஞ்சிட்டு போக கூடாது. என்ன ஒரு புக் எடுத்து படிக்கிறோமா, அந்த புக்கை வந்து ஃபுல்லா படிக்கணும், டாப் டு பாட்டம் படிக்கணும். அதே மாதிரி ஆழ்ந்த சிந்தனையோடு படிக்கணும். அதுல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு படிக்கணும். சும்மா என்ன பண்ணக்கூடாது, லைட்டா அப்படி அப்படியே படிச்சுட்டு போக கூடாது. நம்ம வந்து என்ன படிக்கிறோமோ அதை வந்து முழுமையாக படிக்கணும் அப்படிங்கறத அந்த பாடல், அந்த கட்டுரையில சொல்லியிருப்பாங்க. பாருங்க, அதாவது உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது. சரியா? ஏன் அப்படி தனித்தன்மை உடையதுன்னு சொல்றாங்கன்னா, ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கு உலகுல, அதுல வந்து மனித பிறவி தனித்தன்மை உடையதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து என்னது, நம்மளுடைய எதிர்காலம் என்னன்னு நம்மளால சொல்லவே முடியாது. குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, குழந்தை பிறந்திருக்கான், அடுத்த வந்து என்னது அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நம்ம யாராலுமே இப்ப பிறந்தப்பமே சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு எக்ஸாம்பிள் அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. ஒரு வாழைக்கன்றை வந்து நம்ம தோட்டத்துல வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும், வாழைக்கண்ணை வைக்கிறோம்னா அது என்ன ஆகும் சொல்லுங்க பாக்கலாம். ஒரு வாழைக்கண்ணு வைக்கிறோம், என்னப்பா ஆகும்? அது பெரிய மரமாகும் மேம். அது காய் பூ கொடுக்கும், காய் காய்க்கும், பழம் கொடுக்கும். ஆமா, அந்த வாழைத்தண்டு கூட நமக்கு பயனாகும். சரியா? அதே மாதிரி ஒரு பசுமாடு வச்சிருந்தோம்னா அந்த பசுமாடு வாங்குறோம், அந்த பசுமாடு என்ன ஆகும், கன்று போடும், நமக்கு பால் கொடுக்கும். இத மாதிரி ஒரு இதுனா இதுதான் செய்யும், இதுதான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். ஆனா மனுஷன் வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சா, பிறந்துட்டான், டாக்டர் பிறந்துருச்சு, நமக்கு இன்ஜினியர் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. குழந்தை பிறந்திருக்கா, என்ன குழந்தை, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு ஒரு அழகா உதாரணம் கொடுத்திருப்பாங்க. ஒரு வீட்டுல குழந்தை பிறக்குது அப்படின்னா என்ன குழந்தைன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஆண் குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு தான் சொல்றாங்க. அப்படின்னா என்ன சொல்ல மாட்டாங்க, எங்க வீட்டுல ஒரு டாக்டர் பிறந்துட்டான், ஒரு இன்ஜினியர் பிறந்துட்டா, பாப்பா இன்ஜினியர் பிறந்திருக்கு அப்படின்னு யாராலையும் நம்ம வந்து எதிர்காலத்தை வந்து இப்ப சொல்ல முடியாது. அதனாலதான் என்ன சொல்றோம்னா மனித பிறவி வந்து தனித்தன்மை உடையது. ஏன்னா எதிர்காலம் என்னன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, இப்பயே நிர்ணயம் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரிதான் இன்னொரு உதாரணம் கொடுத்திருக்காங்க. மகாத்மா காந்தி பிறந்திருக்காரு. பிறந்த உடனே அவங்க அம்மா, மகாத்மா காந்தியோட அம்மா பேர் என்னப்பா? புத்லிபாய் மேம். புத்லிபாய். புத்லிபாய்கிட்ட போய் புத்லிபாய் அவங்க வந்து அக்கம் பக்கத்துல போய் என்ன சொல்லுவாங்க, குழந்தை பிறந்திருக்குன்னு தான் சொல்லுவாங்க, ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, அப்பமே அவங்க பிறந்தவொன்னு என்ன சொல்ல முடியாது, எனக்கு மகாத்மா காந்தி பிறந்திருக்கான், மகாத்மா காந்தி தான் வந்து என்ன பண்ண போறாங்க, அந்த சுதந்திரம் வாங்கி கொடுக்க போறாரு அப்படின்னு கண்டிப்பா என்ன முடியாது, அந்நேரம் அவங்களால சொல்லியிருக்க முடியாது. எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். சோ அப்ப எதிர்காலத்தை நம்மளால யாராலையுமே என்ன பண்ண முடியாது, பிறந்ததுமே நிர்ணயம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன அப்படின்னா காலம் அறிதல். எல்லாத்துக்குமே என்னன்னா ஒரு காலம் இருக்கு, இடம் பொருள் ஏவல் இருக்கிற மாதிரி காலம் இருக்கு, காலம் நேரம் இருக்கு. சரியா? காலத்தை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. நேரம் வந்து டைமை வேஸ்ட் பண்ணா திரும்பி நம்ம என்ன பண்ண முடியாது, அதை நேரத்தை திரும்பி பெற முடியாது. அதான் என்னது காலம் அறிதல். சோ உலகில வந்து மிக அருமையானது என்னவென்றால் அது காலம்தான். மத்தவை எல்லாமே என்னாகும், போனால் வளர்ந்துரும், அழிஞ்சு போனாலும் திரும்பி வந்துரும். ஆனா காலம் என்னது, காலத்தை வீணடிச்சோம்னா அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, திரும்பி பெற முடியாது. காலமும் நேரமும் போனால் வராது. சோ இப்ப வந்து மேஜை நாற்காலி எல்லாருக்கும் உடைஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், திருப்பி வாங்கிக்கலாம், அதை வந்து ரிப்பேர் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு எக்ஸாம் டைம் இருக்கு, எக்ஸாம் டைம்ல படிக்காம ஒரு 4 நாளா வேஸ்ட் பண்றோம், அல்லது எக்ஸாம் எழுதாம எக்ஸாம் டைம்ல லீவ் போட்டுரும், விட்டுரும் அந்த எக்ஸாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது,
மத்தவங்ககிட்ட போய் எனக்கு ஒரு 4 நாள் கடன் கூட, நான் போய் படிச்சுட்டு வரேன், என்னை படிச்சுட்டு திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு என்ன பண்ண முடியாது. அந்த நேரம் காலத்தை வந்து யார்ட்டையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, கடன் வாங்க முடியாது. நம்மளால இழந்ததை திருப்பி பெறவும் முடியாது. சோ அதுதான் என்னன்னா காலம் அறிதல். தேர்வு நேரத்தில் ஒரு பையன் 4 நாட்களை வீணடித்து விட்டால் போனது போனதுதான். யார்ட்டையும் போய் இன்னொருத்தன் போய் என்ன பண்ண முடியாது, எனக்கு ஒரு 4 நாள் கொடு படிக்க அப்படின்னு கடன் கேட்க முடியாது. 4 நாள் நான் மனப்பாடம் பண்ணிட்டு திருப்பி உனக்கு கொடுத்துறேன்னு எப்பெல்லாம் கேட்கவே முடியாது. இதைத்தான் என்ன சொல்றாருன்னா காலம் அறிதல் கல்வி அப்படிங்கிறதுல திருவள்ளுவர் வந்து அதுலயும் என்ன பண்ணிருக்காரு, குறள்களை நிறைய எழுதியிருக்காரு. இதற்காகத்தான் காலம் அறிதல் கல்வி என்னும் 2 அதிகாரங்களையும் திருவள்ளுவர் எழுதியுள்ளார். சோ கல்வியை பத்தியும் காலம் அறிதல், காலம்னா எவ்வளவு முக்கியங்கிறத பத்தியும் திருவள்ளுவர் என்ன பண்ணிருக்காரு, அவருடைய அதிகாரத்துல குறள் எழுதியிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது அழியா செல்வம். நமக்கே தெரியும் கல்விங்கிறது அழியாத செல்வம். எல்லா செல்வமும் மறைந்து விடும், அழிந்து விடும். ஆனா என்னது, கல்வி செல்வம் அழியவே அழியாது. இதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன பண்றாரா, வெளியூர் போயிட்டு வராரு. வெளியூர் போயிட்டு வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, என்னப்பா நம்ம என்ன இங்க ஒரு 20 வருஷமா ஒரு மரம் இருந்துச்சு, ஒரு பெரிய ஆலமரம், அது எங்க காணோம் அப்படின்னு வெளியூருக்கு போயிட்டு வந்தவர் கேட்கிறாரு அவர் நண்பரை பார்த்து. உடனே அவர் என்ன சொல்றாரு, அது வந்து பெரிய புயல் காத்து அடிச்சதுல அந்த மரம் கீழே விழுந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த மரம் வந்து அழிந்து போச்சு. அதே மாதிரி இன்னொரு கேக்குறாரு, இங்க ஒரு பெரிய கட்டடம் இருந்துச்சு, அந்த கட்டடத்தை எங்க அப்படின்னு கேக்குறாரு. உடனே அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, மழை பெய்யுது, பெரிய மழை பெஞ்சதுல அந்த கட்டடம் வந்து என்னாச்சு, இடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இத மாதிரி இதெல்லாம் என்னதெல்லாம் அழியிற செல்வம். ஆனா கல்வி வந்து என்னது, அழியவே அழியாது. ஒருத்தர் இருக்காரு, நிறைய டிகிரி, ஒரு 3 டிகிரி முடிச்சிருக்காரு. முடிச்சு வர போய் பார்த்திருப்போம், அவர் படிச்சிருக்காரு, 3 டிகிரி முடிச்சிருக்காரு, நல்ல வேலையில இருந்திருப்பாரு. அவரை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பார்ப்போம். பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம், இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்திருக்கோம், 10-15 வருஷம் கழிச்சு பாக்குறேன். அப்ப வந்து என்னது, அவர் படிச்சது போயிருக்குமா? இல்ல. அதுக்காக அவர் படிச்சிருக்காருங்கிறது இப்ப 10ஆ படிச்ச மாதிரி ஆகுமா? கிடையாது. அவர் படிச்சது படிப்பு தான், அவர் வாங்கின டிகிரி வாங்கினதுதான், ஒர்க் பண்ணது அதுதான். சோ அதனால அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறதுனால என்ன ஆகாது, அவருடைய படிப்பு வந்து என்ன ஆயிருக்காது, குறைஞ்சிருக்காது. 10 ஆண்டுகளுக்கு முன்னே 2 லட்சம் ரூபாய் ஒருத்தர் வச்சிருக்காரு. இப்ப என்ன ஆச்சாம், 2 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவ்வளவு வசதியா இருந்தேன், இப்ப என்னாச்சு, எனக்கு கடன் தான் இருக்கும்பாங்க. சோ அப்ப வந்து என்னது, அதுவும் என்னது, அழியுது. ஆனா கல்வி வந்து அப்படிப்பட்டது இல்ல. அதுதான் அந்த உதாரணம் சொன்னேன் பாத்தீங்களா, 10 ஆண்டுகளுக்கு முன்பே பட்டம் பெற்றிருந்தார், இப்போது எல்லாம் செலவாகி போய் வெறும் 10ஆம் வகுப்பு ஆகிவிட்டார். அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. இத்தனை பல வருஷங்கள் கழிச்சு பார்ப்போம், அவர் படிச்சது படிப்பு அவர்கிட்ட இருக்கும், அவர் வேலை பார்க்கதான் செய்வாரு. சோ இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அவருடைய படிப்பு வந்து குறைஞ்சிடாது. அதையும் திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க குறள்ல, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படிங்கிற குறள்ல வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. சோ கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. சோ எல்லா செல்வமும், ரூபாவோ வேற திங்ஸ், ஒரு சொத்துக்களோ எல்லாமே வந்து என்னது, எத்தனை வருஷம் ஆனாலும் அழிஞ்சிரும். ஆனா கல்விங்கிறது கண்டிப்பா என்னது, அழியாத செல்வம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க. அடுத்தது ஒளிவிளக்கு. நமக்கே தெரியும் கல்வி வந்து ஒரு ஒளிவிளக்கு. ஒருத்தவங்க ஒரு வீட்டுல, ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க படிச்சவங்க இருக்காங்க அப்படின்னா என்ன இருக்கும், அந்த வீட்டுல எல்லாரும் படிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ கல்வி ஓர் ஒளிவிளக்கு, அதாவது இருக்கும் இடத்தை ஒளிமயமாக ஆக்குவது. சோ ஒருத்தவங்க படிச்சவங்க இருக்காங்களா, அந்த வீடு எப்படி இருக்குமா, ஒளிமயமா இருக்கும்னு சொல்லி சொல்லுவோம்ல, கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு அப்படிம்பாங்க. கல்வி இல்லாத நாடு என்னதான், விளக்கில்லாத வீடு. விளக்கில்லாத வீடு, இருண்ட வீடுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. சோ கல்வி அறிவு இல்லைன்னா அந்த வீடு என்னதான், இருண்ட வீடா இருக்கும். சோ கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடுன்னு சொல்றாங்க. சோ ஒருத்தர் கத்துக்கிட்டாரு அப்படின்னா அப்படி கற்ற கல்வியை பலருக்கும் அளிக்க வேண்டும். ஒருத்தன் கல்வி கற்றிருக்கான் அப்படின்னா என்ன செய்யணும், அவனே வச்சுக்கணும்னு நினைக்கூடாது, என்ன பண்ணணும், எல்லாருக்கும் அந்த கல்வியை கற்க வேண்டும். அப்படி பலருக்கும் ஒளி தருவதுதான் என்னது, கல்வி. சோ இது ஒன்வெல்ல கேட்பாங்க, கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. சோ விளக்கில்லாத வீட்டுல யாராவது குடியிருப்பாங்களா? யாரும் குடியிருக்க மாட்டாங்க. அந்த வீடு எப்படி இருக்கும், இருட்டா இருக்கும். சோ கல்வி இல்லாத குடும்பத்தையும் அதே மாதிரி என்ன பண்ண மாட்டாங்களாம், யாரும் மதிக்க மாட்டாங்க. நமக்கே தெரியும், இப்ப வந்து கல்விதான், படிப்பு தான் கண்டிப்பா எல்லாருக்குமே மெயினான தேவை. 2 பாலருக்குமே, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், கல்வி இல்லாம என்ன பண்ண முடியாது, இந்த நாட்டுல, உலகத்துல, இந்த ஊர்ல என்ன பண்ண முடியாது, சர்வே பண்ண முடியாது. சோ கல்விங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கணும். கல்வி இல்லைன்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. இப்ப அடுத்தது கற்றவரும் கல்லாதவரும். சோ அதுவும் என்ன பண்றாருன்னா, திருவள்ளுவர் ஒரு குறள் மூலமா கல்வி அறிவு இல்லாதவங்களை என்ன செய்யறாருன்னா விலங்கோட ஒப்பிட்டு சொல்றாரு.
சரியா? கல்வி அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் குறை கூறியவர் வேறு எவரும் இல்லர். திருவள்ளுவர் போல குறை கூறியவர் வேற எவரும் இல்லர். என்ன சொல்றாருன்னா, விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். இந்த திருக்குறள் என்ன சொல்றாரு? கல்வி அறிவு இல்லாதவரை என்ன செய்யறாரு? விலங்கு, மிருகம் சொல்றாரு. ஏன் விலங்கோடு ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, இப்ப மாடு, ஒரு தெருவுல மாடு போகுது அப்படின்னா அந்த மாடை வந்து நம்ம பின்னாடியே வர சொல்லணும். ஏன் பின்னாடியே வான்னு சொன்னா அது வந்துருமா? வராது. இதே நீங்க கையில என்ன பண்றீங்க? ஒரு புல்லுக்கட்டு, ஒரு பச்சை பசேன்னு ஒரு புல்லுக்கட்டை வச்சுக்கிட்டேவும் அதை கூப்பிட்டீங்கன்னா என்ன செய்யும்? உங்க பின்னாடியே வந்துரும் மாடுங்கிறது. அதே மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ வந்து தள்ளி விடணும் அப்படின்னா என்ன செய்வீங்க? அத தள்ளி விடுனா நீங்க சொன்னா செய்யுமா? செய்யாது. ஆனா அதாவே என்ன செய்யணும்? தள்ளுனா அதாவே என்னது? அதாவே ஒரு திங்ஸ் நடுவுல இருக்குன்னா அது எத்தி விட்டு போவோம். ஆளுகளை முட்டை வர்றதுக்கும் அதாவே முட்டை வரும். சரியா? அதாவது நல்ல செயல்களை வந்து என்ன செய்யாதான்? பசு வந்து தானாவே செய்யாது. நல்ல செயல்னா பசுட்டு இருந்து நமக்கு என்ன? பால் கிடைக்கும். அந்த பாலை என்ன செய்யணும்? நல்ல செயலை வந்து அதாவே செய்யாது. எனக்கு பால் வேணும், இந்த சொம்ப வைக்கிறேன், எனக்கு பாலை கறந்து கொடுத்துருன்னு பசுட்ட சொன்னா செய்யுமா? செய்யாது. சோ அது வந்து என்னது? விலங்கினங்கள் வந்து நல்ல செயல்களை தாமாக செய்யாது. நம்மளுக்கு பால் வேணும்னா என்ன செய்யணும்? நம்ம தான் போய் பசுட்டு இருந்து என்ன செய்யணும்னா பாலை வந்து கறக்கணும். சோ அப்ப வந்து நல்ல செயல்களை வந்து அது வந்து தானா செய்யாது. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா, மனிதர்களும் கல்வியறிவு இல்லை அப்படின்னா அவங்களும் விலங்கினங்கள் தான். தன் நல்ல செயல்களை வந்து என்ன செய்ய மாட்டாங்க? அவங்களா செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத என்ன செய்யறாரு? விலங்கோட ஒப்பிட்டு சொல்றாரு. நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் என்று காத்திருக்க கூடாது. நல்ல செயலா இருந்தா என்ன செய்யணும்? நம்மளாவே செய்யணும். இன்னொருத்தவங்க சொன்னாதான் செய்யணும்னு என்ன பண்ணக்கூடாதா? காத்திருந்து செய்யக்கூடாது. அதான் என்ன சொல்றாரு? நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்று வள்ளுவர் இதற்காகத்தான் சொன்னார். நன்றின் பால் உய்ப்பது அறிவு என்று வள்ளுவர் இதற்காகத்தான் சொன்னார். சோ அந்த மாதிரி அப்ப அந்த அறிவை பெறணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அதுக்கு உதவுறது என்ன அப்படின்னா, இது நல்ல செயல், இது கெட்ட செயல்னு தெரியறதுக்கு நமக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா கல்வி அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது கல்வியும் பள்ளியும். பள்ளிக்கூடம்னா எதுக்காக இருக்கு? கல்வி கற்கிறதுக்காக தான் பள்ளிக்கூடம் இருக்கு. சொல்லுவாங்க அந்த காலத்துல, பள்ளிக்கூடம் தான் கோயிலு, அதுல உள்ள ஆசிரியர்கள் தான் என்னது? சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கல்வி கற்பதற்காக தான் என்ன செய்யறாம பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்துல அனுப்புறோம். பள்ளிக்கூடத்துல இருக்கிறது யாரு? ஆசிரியர்கள். அவங்களாலதான் நம்ம பிள்ளைகளை என்ன பண்ண முடியும்னா ஒரு நல்ல குடிமக்களாக உருவாக்க முடியும். சோ இருக்காங்க மாணவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுல வந்து இவர்கள் மருத்துவர் ஆக போறாங்க, இவங்க பொறியாளர் ஆக போறாங்க அப்படிங்கிறத நிர்ணயம் செய்யறது யாரு அப்படின்னா ஆசிரியர்கள் தான். சோ எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் இருக்காங்க, இருந்தாலும் அதை வந்து கண்டுபிடிச்சு சொல்றது யாருதான்? ஆசிரியர்கள் தான். சோ ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கிறது மூலமா தான் ஒவ்வொருத்தவங்களும் என்ன ஆகுறாங்க? டாக்டர் ஆகுறாங்க, இன்ஜினியர் ஆகுறாங்க, சயின்டிஸ்ட் ஆகுறாங்க. சோ அவங்க வந்து இந்தந்த துறையில சிறப்பா பணியாற்றுவாங்க, சிறப்பா இருக்காங்கன்னு அவங்கள உருவாக்கி கண்டுபிடிச்சு கொண்டு வர்றது யாரு அப்படின்னா ஆசிரியர்கள் தான். சோ அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்? அவங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். சோ நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார். இது ஒன்வெல்ல கேட்பாங்க. சோ என்ன செய்யறாங்க? பள்ளிக்கூடத்தை வந்து கோயிலோட ஒப்பிட்டு சொன்னது யாரு அப்படின்னா பாரதியார். அதுக்கு ஒரு கோர்ஸ் கொடுத்திருக்கு பாருங்க. பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்றார் பாரதியார். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்றார் பாரதியார். சோ இதுல என்ன சொல்றாரு? பள்ளிக்கூடத்தை வந்து என்ன பண்றாரு? கோவிலோட என்ன பண்ணிருக்காரு? ஒப்பிட்டு சொல்லிருக்காரு. ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, கல்விக்கூடத்துலதான் என்ன ஆகுதான்? குழந்தைகளோட எதிர்காலம் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. மாணவர்கள் எல்லாருமே வந்து எதிர்காலத்துல மேதைகள் ஆக வேண்டும், இந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்கள் ஆக வேண்டும். அதற்குத்தான் என்ன செய்யறோம் அப்படின்னா கோயிலா இருக்கிற பள்ளிக்கூடத்துல போய் குழந்தைகளை போய் நம்ம விட்டுட்டு வர்றோம். ஒரு ஆசிரியர் வந்து என்ன செய்யறாருன்னா எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுக்கிறார். அவர்கள் எல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிச்சு வெற்றி பெறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? என்னென்ன துறை வேணுமோ அந்த துறையில எடுத்து போய் படிக்கிறாங்க, நல்லா பெரிய ஆளா வர்றாங்க. அது ஆனதுக்கு அப்புறம் போய் ஆசிரியர் போய் என்ன பண்ணலாம்? நான் அவனை சொல்லி கொடுத்தேன்ல, அதெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு கேட்க முடியுமா? கண்டிப்பா கேட்க முடியாது. அப்படி இல்லாமல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை எல்லாம் திருப்பியா கேட்பார்? என்னிடம் இருந்த கல்வியை எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டேன், எல்லா கல்வியையும் நீங்களே எடுத்துக்கொண்டு போய்விட்டால் அடுத்த வருபவர்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தேன், சரியா, திருப்பி நீ கொடுத்துரு, ஏன்னா நான் அடுத்த ஆளு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ண முடியாது? அந்த ஆசிரியர் போய் திருப்பி கேட்க முடியாது.
அப்படிப்பட்ட செல்வம் தான் என்னது? கல்வி. சோ கல்வியில வந்து என்ன அப்படின்னா கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா ஒருத்தவங்களுக்கு வளரும். சோ அவர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா இன்னும் அவருக்கு என்ன ஆகும்னா அறிவுல சிறந்தவரா அவர் வருவாரு. சோ வந்து அப்ப கல்வி வந்து என்னது? கொடுக்க கொடுக்க வளரும். ஆனா பணம் வந்து என்ன ஆகுமா? கொடுக்க கொடுக்க குறையும். கல்விங்கிறது மட்டும் என்ன அப்படின்னா ஒரு சிறப்பு என்னன்னா கொடுக்க கொடுக்க வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது கற்க கசடற. என்னன்னா கற்க கசடற. நம்ம என்ன கத்துக்கிட்டாலும் அதை வந்து என்ன செய்யணும்? முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். தப்பிதம் இல்லாமல், எந்த தப்பும் இல்லாம. என்னன்னா அதே மாதிரி என்ன படிக்க போறோங்கிறத முழுமையா படிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப முழுமையா படிக்கணும்னா நீங்க அதுக்கு முன்னாடி என்னன்னா தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். என்ன படிக்க போறோங்கிறத என்ன செய்யணும்னா நல்ல நூலா பார்த்து என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுத்து படிக்கணும். அதே மாதிரி படுத்தா அதை வந்து என்ன பண்ணணும்? முழுமையாகவும் படிக்கணும், சிந்தித்தும் படிக்க வேண்டும்னு சொல்லி சொல்றாங்க. சோ படிக்க வேண்டிய நூல்களை நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். என்ன செய்வாங்கன்னா சிலர் அதே மாதிரி நிறைய நூல்கள் பாத்தீங்கன்னா சிலர் ஆசிரியர் வந்து 10 நூல் எழுதியிருப்பாங்க, சிலர் வந்து 50 நூல் எழுதியிருப்பாங்க. நம்மளே பார்த்திருக்கோம். இப்ப நிறைய ஆசிரியர்கள் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. ஆனா வந்து திருவள்ளுவர் என்ன செஞ்சிருக்காரு? அவர் வாழ்நாள் முழுக்க என்ன பண்ணிருக்காரு? ஒரே ஒரு நூல் தான் எழுதியிருக்காரு. அது என்னது? திருக்குறள். ஒரே ஒரு நூல் தான் எழுதியிருக்காருன்னா அவர் அப்ப எப்படி யோசிச்சு யோசிச்சு எழுதியிருப்பாரு? சிந்தித்து எழுதியிருப்பாரு. முழுக்க முழுக்க என்ன பண்ணிருப்பாரு? அந்த நூலை சிந்தித்து ரொம்ப முழுமையா எழுதியிருப்பாரு. சரியா? சில நூல்களை பற்றி சிந்தனை செய்யவே வேண்டாம். சில நூல்கள் படித்த உடனேயே விளங்கும். சில நூல்களை படித்து விட்டு ஆழமாக சிந்திக்க வேண்டும். கரெக்ட் தான். சில நூல்களை வந்து வாசிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆயிரும்? புரிஞ்சிடும். சில நூல்களை வந்து வாசிக்கிறோமா, வாசிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? சிந்தித்தாதான் என்ன பண்ண முடியும்? அந்த நூலை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். அதே மாதிரி சொல்லுவாங்க பூமியில வந்து காய்கறிகள் நிறைய இருக்கு. சில காய்கறிகள் என்ன ஆகும்னா மண்ணுக்கு மேல விளையும், சில இது என்னது மண்ணுக்கு அடியில விளையும். அப்ப மண்ணுக்கு அடியில விளையுது அப்படின்னா நம்ம தான் அதை என்ன செய்யணும்? தோண்டி தோண்டி பார்த்து அதை வந்து எடுக்கணும். சோ அதே மாதிரிதான் நூல்களும் அப்படிதான். ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு. நம்ம என்ன செய்யணும்? அப்ப எந்த நூலை படிச்சா நமக்கு நல்லது அப்படின்னு என்ன பண்ணணும்? அதை வந்து ஆழமா யோசித்து படிக்கணும். அந்த எந்த நூலை செலக்ட் பண்றோமோ அந்த நூலை என்ன பண்ணணும்? ரொம்ப ஆழ்ந்து படிச்சாதான் அந்த நூலுடைய பொருள் வந்து நமக்கு விளங்கும். சோ அப்படிப்பட்ட நூலை என்ன பண்ணணும்? நம்ம ஆராய்ந்து படிக்க வேண்டும். அதனாலதான் என்ன சொல்றாரு திருவள்ளுவர்? கற்க கசடற கற்பவை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? சொல்லுவாங்களா கற்க கசடற கற்றவை கற்பவின் நிற்க அதற்கு தக சொல்லுவாங்க. அந்த நூல்ல வந்து துணைக்காலே இல்ல. துணைக்கால் இல்லாதனாலதான் என்ன சொல்லுவாங்க? நம்ம கல்வி அறிவு இருந்ததுன்னா நம்ம யாருடைய துணையும் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. சோ வந்து எந்த நூல் எடுத்து படிச்சாலும் என்ன செய்யணும்? அதை வந்து தப்பிதம் இல்லாமல் படிக்க வேண்டும், முழுமையாகவும் படிக்க வேண்டும். அப்ப வந்து அது வாழ்நாள் முழுதும் என்ன ஆகும்? அந்த கல்வி அந்த நூலை படிக்கிறதுனால நமக்கு அதுல வந்து ஒரு பெனிஃபிட் நமக்கு இருக்கும். கற்க வேண்டியவற்றை கற்போம், நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்போம், அதன்படி நடந்து வாழ்வில் உயர்வடைவோம். ஒரு நூலை கற்கணும்னா அதை முழுமையா படிக்கணும். முழுமையா படிச்சாதான் என்ன ஆகும்? அந்த நூலோட நமக்கு வாழ்வில ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த கட்டுரை மூலமா என்ன பண்றாரு? கல்வியோட சிறப்பை வந்து திருக்குறளார் வி முனிசாமி நமக்கு அழகா சொல்லியிருக்காங்க. இன்னொரு நோட் பண்ணிக்கோங்க. இந்த திருக்குறளார் வி முனிசாமி வந்து எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னா 1913ஆம் ஆண்டு பிறந்தார். 1913ஆம் ஆண்டு பிறந்தார். செப்டம்பர் 26 1913ஆம் ஆண்டு பிறந்தார். எப்ப மறைந்தார் அப்படின்னா 1994 1994 ஜனவரி 4 இறந்தது. ஜனவரி 4 1994. சோ அவருடைய ஆண்டு என்ன அப்படின்னா 1913 முதல் 1994 வரை. சோ புக் பேக் பாருங்க. காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் எதுப்பா? காலத்தின் அருமையை கூறும் காலமறிதல். காலமறிதல். அடுத்தது கல்வி இல்லாத நாடு டேஸ் இல்லாத வீடு. விளக்கில்லாத வீடு. விளக்கில்லாத வீடு முக்கியமான ஒன்பது. அடுத்தது பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். பாரதியார். அடுத்தது உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உயர்வு பிளஸ் அடைவோம். இவை பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை எல்லாம். சோ அடுத்த தலைப்பு பள்ளி மறுதிறப்பு. இது வந்து என்னன்னா ஒரு கதை மாதிரிதான் இருக்கும். பள்ளி மறுதிறப்பு. ஸ்கூலு ஆனுவல் லீவ் விட்டுருக்காங்க. ஆனுவல் லீவ் எனக்கு ஒரு 2 மாசம் 1.5 மாசம் வரும்னு வைங்க. அதை வந்து லீவு முடிய போது. லீவு முடியறதுக்கு இன்னும் ஒரு 2 நாள்ல ஸ்கூல் ரீஓபன் பண்றாங்க. அப்போ வந்து ஒரு இன்சிடென்ட், ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கடையில நடக்கிற ஒரு இன்சிடென்ட் தான் இங்க வந்து நமக்கு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க.
அதுக்கு முன்னாடி நூல்வெளி ஆசிரியரை பத்தி குறிப்பு பார்த்தரலாம். இந்த கதையை வந்து எழுதுறது யாரு அப்படின்னா சுப்ரபாரதி மணியன். டக்குன்னு நம்ம வந்து சுப்பிரமணிய பாரதியார் நினைச்சிடக்கூடாது. சுப்ரபாரதி மணியன் அப்படிங்கறதான் என்னன்னா இந்த கதையை எழுதியிருக்காரு. மெயினா அவர் என்னன்னா குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல், அத மாதிரி உள்ள கருத்து சொல்ற மாதிரி உள்ள நிறைய கட்டுரை கதையெல்லாம் எழுதியிருக்காரு. சோ குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல், இத மாதிரி இந்த கருத்துக்களை தான் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய அத பேஸா வச்சு நிறைய கதை, புதினம்னா நாவல், கட்டுரை இதெல்லாம் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இவர் என்னன்னா கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். கனவு சரியா, இதுவும் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க கற்பனைன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு கொடுக்கப்பட்டதான் அந்த கதை சரியா. கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். அந்த இதழை வந்து எப்ப ஆரம்பிச்சார் அப்படின்னா 1986 என்ன பண்ணிருக்காரு, அந்த கனவு என்னும் இலக்கிய இதழை தொடங்கியிருக்காரு. எப்பன்னா 1986 அந்த கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். ஆரம்பிச்சிருக்காரு, அதை இன்னும் நடத்திட்டு வர்றாங்க சரியா. அவரு இன்னும் சில நூல்கள் எழுதியிருக்காரு. என்னன்னா பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை, இத மாதிரி உள்ள பல நூல்களையும் அவரு எழுதியிருக்காரு சரியா. நிறைய அவர் சிறுகதை நாவல்கள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. இவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் எழுத்தாளர்னு இவரை சொல்லலாம் சரியா. ஏன்னா நிறைய சிறுகதை நாவல் இதெல்லாம் எழுதியிருக்காரு நிறைய அவர் தமிழ்ல. சோ அவரை என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் எழுத்தாளர்னு சொல்லலாம். இவருக்கு வந்து சிறுகதை வந்து நிறைய எழுதுறதுனால இவருக்கு வந்து என்னன்னா கதா விருது கிடைச்சிருக்கு. சதா மாதிரி கதா விருது இவருக்கு வந்து சிறந்த சிறுகதையாளர் அப்படின்றதுனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு தேர்ந்தெடுத்து இவருக்கு வந்து கதா விருதுன்னு கொடுத்திருக்காங்க. அந்த விருது கொடுத்த ஆண்டு வந்து 1994. 1994 இவர் என்னது கதா விருது வாங்கியிருக்காரு. அவர் வந்து சிறுகதை நிறைய எழுதுறதுனால அந்த சிறுகதைக்காக அவர் கொடுக்கப்பட்ட விருது கதா விருது 1994 சரியா. சோ அந்த கதையில என்ன அப்படின்னா சோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடமைகள்னு கண்டிப்பா இருக்கும். நமக்கு இளமையில சின்ன குழந்தையா இருக்கும் போது நமக்கு என்னது, நமக்கு ஒரு கடமை இருக்காது. என்ன கடமை இருக்கும், பள்ளிக்கூடம் போய் படிக்கணும். இதுதான் நமக்கு இளமை பருவத்துல நமக்கு உண்டான கடமை பொறுப்பு, அதுதான். சோ இளமையில் கல் அப்படிம்பாங்க. இளமையில கல் அப்படின்னு சொன்னது யாருப்பா, இளமையில் கல் ஔவையார் சரியா. இளமையில் கல் என்று சொன்னது யாரு, ஔவையார். சோ சின்ன வயதுல நமக்கு இருக்க வேண்டிய கடமை பொறுப்பு என்னதுதான், வேலைக்கு போக வேண்டியது கிடையாது. சின்ன வயசுல நம்ம போய் என்ன பண்ண போறோம், படிக்க மட்டும்தான் செய்யணும் சரியா. அதுதான் என்னது இளமையில் கல், நமக்கு இருக்கிற பொறுப்பு அதுதான். சோ அதே மாதிரி இங்க 2 நண்பர்கள் இருக்காங்க. மதிவாணன் சொல்லியிருக்கா, மதிவாணன் கவின்னு 2 பேர் இருக்காங்க. சோ இங்க என்ன நடக்குதுன்னா பள்ளி திறக்கிறதுக்கு பள்ளி மறுதிறப்பிற்கு 2 நாள் தான் இருக்கு. அப்ப வந்து என்ன செய்யறான், மதிவாணன்ற பையன் இருக்கான். ஐயோ 1.5 மாசம் லீவு முடிஞ்சிருச்சு, அடுத்த இன்னும் 2 நாளா ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அங்க வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, பேருந்து நிறுத்தம் இருக்கு. அங்க வந்து பயங்கர கூட்டம் இருக்கு. அப்ப அந்த பையன் வந்து யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். ஐயோ 1.5 மாசம் லீவு போயிடுச்சு, இன்னும் 2 நாளா ஸ்கூல் ஆரம்பிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான் அந்த மதிவானனுங்கிற பையன். அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது என்னன்னா அவன் ஃப்ரெண்டு கவின்கிறவன் அவன் தோலை தொட்டு கூப்பிடுறான். அந்த பஸ் ஸ்டாப் ஃபுல்லா என்ன இருக்கு, சின்ன பையங்களாதான் இருக்காங்க. பஸ் ஸ்டாப்ல ஃபுல்லா பேருந்து நிறுத்தத்துல ஃபுல்லா பசங்களாதான் இருக்காங்க. இன்னும் 2 நாள்ல பள்ளி திறக்க போகுது அப்படின்னு மதிவாணன் சொல்றான். உடனே வந்து கவின் கேக்குறான், பள்ளிக்கு போகணுங்கிற கவலையா உனக்கு அப்படின்னு சொல்லி கவின் கேக்குறான். உடனே இவன் சொல்றான், கவலையெல்லாம் இல்ல, முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். என்ன முடிவு அப்படின்னு கவின் கேக்குறான். அதுக்கு வந்து பள்ளிக்கு போகவா இல்லையா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணணும். ஒரு நிறுவனம், ஒரு பின்னலாடை நிறுவனத்துக்கு வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு வந்து கவின் சொல்றான், நான் முடிவே பண்ணிட்டேன், நான் பின்னலாடை நிறுவனத்துக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லி சொல்றான் சரியா. ஆனா நவீனுக்கு வந்து என்ன இருக்கு, குழப்பமா இருக்கு. உடனே அது கவின் வந்து என்னடா குழப்பம், வேலைக்கு போனா என்ன கிடைக்கும், நமக்கு வாரம் சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிடைச்சா நம்ம என்ன பண்ணலாம், சினிமா பார்க்கலாம், திரைப்படத்துக்கு போகலாம். சாயந்தரம் ஆனா கம்பெனில என்ன செய்வாங்க நமக்கே தெரியும், சனிக்கிழமைனா புரோட்டா வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரி அங்க சனிக்கிழமைனா என்ன, நமக்கு நைட்டுனா புரோட்டா வாங்கி கொடுப்பாங்க. மதிய நேரம் ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்க, வடை வாங்கி கொடுப்பாங்க. எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது. வீட்டுல இருந்தோம்னா திட்டு வாங்குவோம். சோ வேலைக்கு போனா நமக்கு என்னது, காசு கிடைக்கும். அதனால வேலைக்கு போவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் கவின், நான் முடிவே பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி கோடை விடுமுறை தொடங்குது. அப்ப மதிவானனுக்கு வந்து என்னது இன்னும் குழப்பமாவே இருக்கு. என்ன செய்யறான், லீவுல
4-5 நாள் வந்து என்ன பண்றான், அக்கா வீட்டுக்கு போறான், அடுத்த அத்தை வீட்டுக்கு போறான், அடுத்த படம் பாக்குறான், இப்படியா பொழுத கழிச்சுட்டான். கவின் வந்து என்ன சொல்றான், ஒரு நாள் கூப்பிடுறான், கூப்பிட்டு சும்மா தானே இருக்க, வாடா அந்த கம்பெனிக்கு போய் வேலைக்கு போவோம்னு சொல்லி கூப்பிடுறான். போனா என்ன செய்யலாங்க, காசு சம்பாதிக்கலாம். சம்பாதிச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கூல் திறக்கிறதுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், காசு சேர்த்து வச்சோம்னா யூனிஃபார்ம் எடுத்துக்கலாம், பேனா வாங்கலாம், ரப்பர் வாங்கலாம், பென்சில் வாங்கலாம், நோட்டு வாங்கலாம்ல, நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம், வா வேலைக்கு போவோம், எதுக்கு வீட்டுல சுமையா இருப்போம், வா நிறுவனத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கவின் வந்து அந்த இவனை கூப்பிடுறான், ஃப்ரெண்டை கூப்பிடுறான், மதிவாளனை கூப்பிடுறான். சரின்னு என்ன செய்யறான், மதிவாளனா அவன் கூட போறான். அதே மாதிரி 1.5 மாசம் ஓடிருச்சு. வேலை புதுசா இருக்கு. என்னதாச்சு, என்ன செய்யறாங்க, என்ன வேலை அப்படின்னா, ட்ரெஸ் ஃபுல்லா என்ன பண்றாங்க, அடுக்கி அடுக்கி கட்டுற வேலைதான் அவங்களுக்கு. வேலையை பாக்குறாங்க. சனிக்கிழமை ஆனா சம்பளம், வார சம்பளம் கிடைக்குது. என்ன செய்யறாங்க, மதியம் அதே மாதிரி டீ, வடை, நைட்டு புரோட்டா, தோசை அப்படின்னு வாங்கி சாப்பிடுறாங்க. என்ன பண்றாங்க, அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சம்பளத்தை வந்து நான் பத்திரமா உனக்கு சேர்த்து வச்சிருக்கேன், சேர்த்து வச்சிருக்கேன், தனியா வச்சிருக்கேன் உன் சம்பளத்தை, ஸ்கூல் திறக்கும் போது உனக்கு எல்லாமே புதுசா வாங்கணும்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்றாங்க. அதே மாதிரி என்ன ஆகுது, பள்ளி திறக்கும் போது நல்லா செலவு செய்யலாம்னு சொல்லிட்டு வேலைக்கு போறாங்க. நல்லா சம்பளமும் கிடைக்குது, நல்லா வேலை பாக்குறாங்க, எந்த குறையுமே இல்ல. சரியா, அதே மாதிரி வேலைக்கு போறாங்கன்னா என்ன செய்வாங்க, அதிகாரிகள் வருவாங்கல்ல, வந்து சின்ன குழந்தை தொழிலாளர் இருக்காங்கன்னு வருவாங்கல்ல, வந்தாங்கன்னா என்ன செய்யலாம், அந்த டயத்துல இவங்களை வெளியேற்றி விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வயசு 15க்கு மேல ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், சமாளிச்சிடலாம், வா நம்ம வேலைக்கு போவோம்னு சொல்லி போறாங்க. அப்ப அவனுக்கு யோசனை வருது, ஐயப்பா வந்து வாழ்க்கை முழுவதும் தொழிலாளியாகத்தான் இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறான் அவன், அந்த பையன். அவனுக்கு அந்த மதிவாளனுக்கு அந்த யோசனையா வருது. அப்ப தொழிலாளியாக இருப்பது கேவலம் இல்லை, ஆனா படிக்கிற வயசுல என்ன, படிக்கிற வயசுல வேலை தேவையா, இதே இது வேலைக்கு போகாம படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகலாம், ஒரு மருத்துவர் ஆகலாம், பொறியாளர் ஆகலாம், வெளிநாட்டுல வேலைக்கு போகலாம் அப்படின்னு அவனுக்குள்ளேயும் மதிவாளனுக்கு என்ன இருக்கு, உள்ள மைண்ட்ல வந்து வேலைக்கு போறானே தவிர மைண்ட்ல வந்து அவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு, இந்த வேலையே நமக்கு நிரந்தரம் ஆயிருமோ, நம்ம படிச்சோம்னா இன்னும் பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போலாமேன்னு என்னது மதிவாளனுக்கு இன்னும் ஒரு குழப்பமாவே இருக்கு. படிச்சா வேலை பார்க்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், என்ன செய்யலாம், சொந்த தொழிலாவும் செய்யலாம். அப்படி இல்லாம இந்த வயசுல இருந்தே என்ன செய்ய, ஒரு தொழிலாளியா வந்து வாழ்க்கையை கடத்தவா அப்படின்னு என்ன செய்யறான், மதிவாளனுக்கு திங்கிங் ஓடிட்டே இருக்கு. சரியா, கல்வி அறிவு வந்து முதன்மையானது, கண்டிப்பா ஒரு டிகிரியா ஒரு பட்டமாவது வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப வந்து என்னன்னா, அவனுக்கு எதுக்க வந்து என்னன்னா, ஒரு விளம்பர பலகை வந்து கண்ணுல படுது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்னது பாக்குறான். அதுல வந்து என்னன்னா, அம்பேத்கரும் அப்துல் கலாமும் என்ன இருக்காங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல சுவர்ல வந்து ஒட்டியிருக்காங்க. அதை பாக்குறான். பார்த்தா அப்ப என்ன நினைக்கிறான், நம்ம வந்து படிச்சோம்னா கண்டிப்பா இவங்கள மாதிரி வாழ்க்கையில உயரலாம், அப்ப கண்டிப்பா நமக்கு வந்து என்ன வேணும், படிக்க வேணும், கல்வி அறிவு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, படிப்போட அருமை வந்து அவனுக்கு அப்ப தெரியுது. ஐயோ பள்ளிக்கு போகவில்லை, பள்ளிக்கு நம்ம போகலன்னு சொன்னா நம்ம அப்பா என்ன செய்வாங்க, சரி சம்பளம் வருதுல அப்ப நீ படிக்கிறதுக்கு போகாத, வேலைக்கே போன்னு சொல்லுவாங்க. இப்ப போனா நம்ம குறைஞ்ச சம்பளம் தான் கிடைக்கும். இதே இது நம்ம நல்லா படிச்சோம்னா என்ன பண்ணலாம், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு என்ன பண்றான், அவனுக்குள்ள ஒரு திங்கிங் ஓடிக்கிட்டே தான் இருக்கு, யோசிக்கிறான். அப்ப வந்து என்னன்னா, பஸ் ஸ்டாப்ல தான் இத்தனை இது நடக்குது. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, பேருந்துகள் நிரம்பி கூட்டம் கூட்டமா பஸ்ல ஃபுல்லா ஆளுங்க நிறைய வர்றாங்க. பஸ்ஸா ஒரு பஸ்ஸா வருது. என்ன செய்யறாங்க, இதே மாதிரிதான் பஸ்ல இடிச்சு பிடிச்சு ஏறி ஏறி போற மாதிரி போறாங்க. ரொம்ப கூட்டமா இருக்கு. சரியா, அந்த பஸ்ல ஏறி போறதே அவங்களுக்கு என்னது பெரிய சாதனையா இருக்கு, அந்த நிறுவனத்துக்கு போறதுக்கு. அப்படி போறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுது, அப்படி போகும்போது என்ன ஆகும், சட்டெல்லாம் கசங்கிரும், கிழிஞ்சிரும், அழுக்காயிரும். இதே மாதிரிதான் நைட்டு வருவாங்க, வேலை முடிஞ்சு வரப்ப இதே மாதிரி பஸ்ல போராடிதான் வர்றாங்க. கூட்டம் ரொம்ப இருக்கு, கூட்டத்துல ரொம்ப இடிபட்டு கஷ்டப்பட்டு தான் வர்றாங்க. சோ அதே மாதிரிதான் வர்றாங்க. அப்ப என்னன்னா, ஒரு பஸ் ஸ்டாப்ல என்ன பண்றாங்க, ஒரு முதியவர் வர்றாரு, வயதானவர் வர்றாரு. ரொம்ப அவர் வந்து என்னது ரொம்ப வயசானவர். என்ன பண்றாருன்னா, அவருக்கு பஸ்ல வந்து பேர் இருக்கும் பாத்தீங்களா, எந்த ஊருன்னு போட்டிருப்பாங்களோ அது வந்து அவருக்கு வாசிக்க தெரியல. ரொம்ப அவரும் சோர்வா இருக்காரு. கேக்குறாரு அந்த பசங்கிட்ட, நல்லூர் போகுமாப்பா அந்த பஸ்ன்னு சொல்லி கேக்குறாரு, ஒரு பஸ்ஸை காமிச்சு. அப்ப வந்து என்ன செய்யறாங்க, மதிவானன் அங்க நிக்கிறான். பையன்கிட்ட கேக்குறாரு. அந்த பையனுக்கு வந்து அந்த பஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி என்ன பண்ண முடியல, பார்த்து அவனால வாசிக்க முடியல. சரியா, முதியவரின் பார்வை அக்கம் பக்கம் இருந்த சிறுவரின் மீது இருந்தது. என்னப்பா இது நல்லூர் போகுமான்னு கேக்குறாரு. சிறுவருக்கு வந்து என்ன செய்யற, அதை கூர்ந்து கவனிச்சான். ஆனா என்ன செய்யல, அதை வாசிக்க தெரியல. உடனே அப்படியே லைட்டா சிரிச்சுட்டு அந்த பையன் விட்டுறான். என்னப்பா போகுமா அப்படின்னு அந்த முதியவர் திருப்பி கேக்குறாரு. உடனே யாருக்கு தெரியும், எங்களுக்கு படிக்கவே தெரியாதுல அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்றான். சொல்லிட்டு திரும்பிக்கிறான். உடனே சின்ன பசங்களா இருக்கீங்கப்பா, என்னப்பா இது கூடயாப்பா உங்களுக்கு வாசிக்க தெரியாது அப்படின்னு என்ன பண்றாரு, அந்த தாத்தா கேக்குறாரு. சரியா, ஒருவன் வெறுப்புடன் இடைமறித்தான். பெரியவரே, இதை படிக்க கூட உங்களுக்கு தெரியாதா? உடனே என்ன கேக்குறானே அவன், நீங்க பெரியவர் தானே, உங்களுக்கு இதை கூட படிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், பையன் வந்து சிரிக்கிறான். சோ அப்ப இதை வந்து இந்த உங்களுக்கு நடக்கிற உரையாடலை என்ன பண்றான், மதிவண்ணன் பார்த்துட்டே இருக்கான். அவன் உடனே பார்த்து தாத்தா கிட்ட போய் என்ன செய்யறான், தாத்தா அந்த பஸ் நல்லூர் போகாது, நல்லூர் பேருந்து வந்தா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரியா, உடனே
அப்ப முதியவருக்கு வந்து படிப்பு இல்லாதனாலதான் என்ன பண்ண முடியல, அந்த பஸ்ல வந்து எந்த ஊருக்கு போறன்னு அவரால படிக்க முடியல. சோ அதனாலதான் இந்த பெரிய வயசுல என்ன பண்றாரு, அவரு அவமானப்படுறாரு. சோ அப்ப கல்வி அறிவு இல்ல அப்படின்னா என்ன பண்ண முடியாது, நானும் இப்படித்தான வாழ்க்கையில அவமானப்படுவேன். அப்ப நல்ல கல்வி அறிவு இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், தலை நிமிர்ந்து நிற்க முடியும். நல்ல படிப்பு தான் சிறந்த மனிதனாக்கும் என்ற எண்ணம் வந்தது. சோ அப்ப என்ன ஆச்சு, கல்வி அறிவு இல்லைன்னா 4 பேருக்கு முன்னாடி நம்மளும் இப்படித்தான் அவமானப்பட்டு இருக்கணும். அப்ப அதுக்கு சிறந்த மனிதனா இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்னது, கண்டிப்பா கல்வி அறிவு வேணும். கல்வி அறிவு இருந்தாதான் என்ன செய்ய முடியும், நம்ம தலை நிமிர்ந்து நிற்க முடியுங்கிறத இந்த இன்சிடென்ட் மூலமா என்ன ஆச்சு, மதிவாணனுக்கு புரிஞ்சிருச்சு. சோ அப்ப பேருந்துகளின் ஓசை காதை அடைத்தது. உடனே என்ன செய்யறான், வேகமா நடக்கிறான். வேகமா நடந்த உடனே கவின் கூப்பிடறான், டே எங்கடா போற அப்படின்னு கேக்குறான். உடனே நான் பள்ளிக்கு அப்படிங்கிறான். உடனே பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு தான் இன்னும் 2 நாள் இருக்குல்ல, எங்கடா போற, பள்ளிக்கூடத்துக்கு போறேன்ற அப்படின்னு சொல்லி சொன்னதும் மதிவாணனுக்கு என்னவா, இப்பயே வந்து அந்த படிக்கணும் பெரிய ஆள் ஆகணுங்கிற ரொம்ப ஆசையில பெருமூச்சு விட்டுட்டு என்ன பண்றான், வேகமா போய் ரெக்க கட்டி பறந்துகிட்டு போற மாதிரி போய் அந்த யாருமே இல்லாத பள்ளிக்கூடத்தை போய் வேடிக்கை பாக்குறதுக்காக போகணும் போல அவனுக்கு இருந்துச்சு. சரியா? சோ கல்வியோட சிறப்பை வந்து இந்த கதை மூலமா என்ன பண்ணிருக்காரு, நமக்கு சுப்ரபாரதி மணியன் வந்து சொல்லியிருக்காரு. சரியா? சோ சுப்ரபாரதி மணியன் ஒரு இதழ் நடத்திட்டு வந்தார்லப்பா, அந்த இதழோட பேர் என்ன, சுப்ரபாரதி மணியன் டேஸ் என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். என்ன இதழ் நடத்துறாரு, கனவு மேம். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். சரியா? அவருக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. என்ன விருது, கதா விருது மேம். எந்த ஆண்டு கொடுத்தாங்கப்பா, 1994. 1994 கதா விருது கொடுத்தாங்க. சிறந்த சிறுகதையாளர்ன்றதுக்காக கதா விருது கொடுத்தாங்க. சரியா? அவரை வந்து சிறந்த தமிழ் எழுத்தாளர்னு கூட அவரை சொல்லலாம். நிறைய சிறுகதை நாவல்லாம் எழுதியிருக்காரு. சரியா? சரி.